சுந்தரராஜ சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா சுந்தரராஜ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. அருள்மிகு அடைநாத சுவாமி ஆலயத்தில் மகா குடமுழுக்கு திருவிழா விசேஷமாக நடத்தப்பட உள்ளது. இன்றைய தினம் ஆலயத்தில் எம்பெருமானுக்கு அட்டமந்திரம் சாத்தப்பட்டு கொடிமரத்துக்கு விசேஷமான கவச்சங்கள் சாத்தப்பட்டு அனைத்து விமானங்களுக்கும் கோபுர கலசங்கள் பொருத்தப்பட்டு எம்பெருமானுடைய விசேஷமான வாஸ்து சாந்தி திக்பந்தம் விழா நிறைவேற்றன. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை நடைபெற்றன. மேலும் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் விசேஷமான வாஸ்து சாந்தி திக்பந்தம் விழா நிறைவேற்றன. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை நடைபெற்றன. மேலும் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் விசேஷமான பூஜைகள் நடைபெற்று 18ஆம் தேதி காலையில் 8 மணியில் ஆச்சாரிய வர்ணம், 9 மணிக்கு எஜமான சங்கல்பம், தொடர்ந்து அகல்மசோமம் மகாசாந்தி முன்னிட்டு மதியம் 12 மணிக்கு பூர்ணாதி நடைபெற்றன. மாலை 6 மணிக்கு அங்குரார்ப்பணம் திக்பந்தனம் சொல்லக்கூடிய விசேஷமான கலா கர்ஷனம், எம்பெருமான் யாகசாலை பிரவேசம் செய்து வேத இதிகாத புராண பிரபந்தங்கள் தொடங்கப்பட்டு அற்புதமான மகா சம்ரோஷம் துவங்குகின்றன. அழகியநாத சுவாமி யாகசாலை பிரவேசம் செய்கின்றார். அடுத்தபடியாக 19/4/2025 காலையில் புண்ணியாவாதனம் விசேஷ திருவாராதனம் மகாசாந்தி ஹோமங்கள் நடைபெற்று அனைத்து கோபுரங்களுக்கும் மந்திரபூர்வமாக கந்திரக்கும் விழா நடைபெறுகின்றன. பின்னர் மதியம் 4 மணியிலிருந்து 6 மணி வரை மகாசாந்தி திருமணம் சொல்லக்கூடிய விசேஷமான திருமணம் நடைபெற்று 6 மணிக்கு மகாசாந்தி குண்டத்தில் பூர்ணாதி நடைபெற்று அந்த கும்ப கலசமாதி விசேஷ அபிஷேகம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு மூர்த்தி ஹோமங்கள் நடைபெற்று சைனாதிவாசம் சொல்லக்கூடிய எம்பெருமான் யாகசாலையில் தாலாட்டு பாட்டு சேவித்து 4000 திவ்ய பிறந்தம் ஓதப்பட்டன. பின்னர் எம்பெருமானுடைய விசேஷமான 20/4/2025 காலையில் அதிகாலையில் சுப்பிரபாதம் விஸ்வரூப தரிசனம் திருப்பள்ளி எழுச்சி செய்யப்பட்டு விசேஷ திருவாரணம் செய்யப்பட்டு சரியாக 8 மணிக்கு யாத்ராதாரம் செய்யப்பட்டு 8 மணி 30 நிமிடத்தில் மகா பூர்ணாதி நடைபெற்று 9 மணிக்கு யாகசாலை கடங்கள் புறப்பட்டு 9:50 விமான சம்பரோஷம் நடைபெற்றன. மேலும் எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சரியாக 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் தரிசனம் நடைபெற்றன. நமது தமிழக அரசின் தமிழர்கள் முதல்வர்கள் நல்லாசிரியர் நடைகொண்ட திருவிழா கும்பாபிஷேக திருவிழா அவர்கள் நல்லாசிரியரும் முதல்வர்களும் அனைத்து அமைச்சரும் விஜயம் பெறுகின்றன. அவர்களும் இந்த தமிழக மன்னருடைய மக்களுடைய நலன் கருத்தியும் சமுதாய பிரான் கொண்டாடும் திருவிழா மகா சம்பரோஷ திருவிழா. இதனைத் தொடர்ந்து மாலை 3 மணியில் 4 மணி வரை திருக்கல்யாண மகோத்சவம் அற்புதமான துவஜாரோகணம் சொல்லி கொடியேற்று விழா நடைபெற்றன. பின்னர் எம்பெருமான் 5 பாகங்கள் திருவீதி புறப்பாடு கண்டருளி ஆலயம் ஏகாந்த சேவை கண்டருளி ஆலயத்தில் எம்பெருமான் வந்தடைகின்றார். நாம் அனைவரும் விசேஷமான சம்பரோக்ஷணத்தையும் திருக்கல்யாண சேவையும் இரண்டு செய்யும் ஒன்று சேர சேவித்து ஆடிப்பாடு அகமிழ்ந்து எம்பெருமாத்துடைய சரணாந்து பல்லாண்டு பாடுவோமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்.